வேற லெவல் போங்க நண்பர்களே. இதெல்லவா பிக் பாஸ்? சொல்லுங்க, இதெல்லவா பிக் பாஸ்? என்ன கண்டென்ட்ங்க. காலையிலே லைவ் ஓபன் பண்ண ப்ரோ. ஓபன் பண்ணல இருந்து என்னால கண்ணை கூட சிமிட்ட முடியல. அந்த லெவலுக்கு வீட்டுக்குள்ள கண்டென்ட்டா கொட்டுது. எப்படியே கண்டென்ட்டா கொட்டிட்டு இருக்கு. முக்கியமா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. வீட்டுக்குள்ள மொத்தம் 16 பேர் இருக்காங்களா இல்ல 6 பேர் இருக்காங்களா? நானும் காலையில இருந்து முக்கி பார்த்துட்டு இருக்கேன். என் கண்ணுக்கு ஒரு 6 பேர் தான் தெரிறாங்க. நல்லா கவனிச்சுன்னா காலங்காலத்துல லைவ் ஓபன் பண்ணல இருந்து நம்ம சாச்சனா அவர்களும் அருண் அவர்களும் 2 பேருக்கான ஒரு கான்வர்சேஷன் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட போயிருக்கும். அதுக்கப்புறம் கட் பண்ணி கொண்டாங்க கழிச்சு உள்ள பார்த்தா நம்ம ஜாக்லின் ரயான் அவங்க 2 பேர் கிச்சன்ல உட்கார்ந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா ஃபன் தான். அங்க ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது. அப்படியே கட் பண்ணி வெளிய பார்த்தா நம்ம வர்ஷ்னியன் சௌந்தர்யா இவங்க 2 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இல்ல வர்ஷ்னி அவர்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஏதாவது புதுசா ட்ரை பண்றாங்க போல. ஏன்னா எல்லாருமே அவங்க சைடுல இருந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்களே, நம்ம சைடுல இருந்து ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு சௌந்தர்யா பிடிச்சி போட்டு இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. சௌந்தர்யா கொஸ்டின் கேட்ட மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஏதோ இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்குது. இதுல சௌந்தர்யா அவர்கள் சில பல ஆன்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் வீட்டுக்குள்ள ஜாக்லின் அவர்கள் ஒரு சில விஷயத்தை சொல்லியிருக்காங்க. மொத்தமா பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். இல்ல வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஜாக்லினை பொறுத்தவரைக்கு ஒரு சீன் கிரியேட் பண்றாங்க. என்னன்னா, எனக்கு கிச்சன் பக்கத்துல வரவே பயமா இருக்கு, எனக்கு சமைக்கவே பயமா இருக்கு, எனக்கு இங்க நிக்கவே பயமா இருக்குன்னு சொல்லி ஒன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு சொல்லி கேட்டா, இல்ல நேத்து நைட் ஒரு பிரச்சனை வந்துச்சுல, அந்த பிரச்சனைல இருந்து வந்து எனக்கு எதுவுமே மனசு இல்ல பண்றதுக்கு, ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீன் எதுக்கு கிரியேட் பண்ண எனக்கு தெரியல, ஏனே தெரியல. ஏப்பா உங்களுக்குள்ள சண்டைகள் வந்து எனக்கு தெரிஞ்சு 95 நாட்கள் வந்துகிட்டே தான் இருக்குது. ஏதோ புதுசா சண்டை போட்ட மாதிரியும், அதனால கிச்சன் பக்கத்துல வர முடியாத மாதிரியும். ஆக்சுவலா சொல்ல போனா அப்பா அவங்க கேரக்டர் இல்ல, அதுக்கப்புறம் தான் பஸ்ஸர் அடிச்சிச்சு. கேரக்டருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே வச்சு அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி எனக்கு வரைய கஷ்டமா இருக்குது, நிக்கே கஷ்டமா இருக்கு, யாரா ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ரயானு அப்புறம் கூட ஒருத்தங்க யாரும் இருந்தாங்க, அவங்களாம் உட்காந்து மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, எதுவும் யோசிக்காத, நீ ஏன் யோசிச்சுட்டு இருக்க, உனக்கான வேலையை மட்டும் நீ பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த விஷயத்துக்கு தான் ஆசைப்படுறாங்களோ என்னமோ தெரியல, ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா அதுக்குள்ள பஸ்ஸர் அடிச்சாங்க. பஸ்ஸர் அடிச்சோன்னா திருப்பி நம்ம ஜாக்லின் அவர்கள் அவங்களுக்கான கேரக்டர் வந்தாச்சு. அவங்களுக்கான கேரக்டருக்குள்ள வந்துட்டு ஒரு மாதிரி ஜாலியா பேச ஆரம்பிச்சாச்சு. அப்படியே கட் பண்ணி வெளியே பார்த்தா சௌந்தர்யா உட்கார வச்சு வர்ஷ்னி அவர்கள் கொஸ்டினா கேட்டுட்டு இருக்காங்க. இந்த கொஸ்டின் கரெக்டா இருக்கான்னு கேட்டா வாய்ப்புகளே கிடையாது. நமக்கு தான் தெரிஞ்ச விஷயம், நம்ம கேமர் அக்காவுக்கு சரியா பேச தெரியாது. நம்ம கேமர் அக்கா சௌந்தர்யா பார்த்து ஒன்று கேட்கறாங்க, இந்த வீட்டுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க, எப்படியே இந்த வீட்டுக்குள்ள இத்தனை நாள் இருந்திருக்கீங்களா, என்ன பண்றீங்க, என்ன பண்ணிருக்கீங்க நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர்ஷ்னி அவர்கள் கேட்கறாங்க. அதுக்கு சௌந்தர்யா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் கேம் ஆடி இருக்கேன், வீட்டுக்குள்ள கொடுத்த டாஸ்க்லாம் பண்ணியிருக்கேன், வீட்டுக்குள்ள ஆக்டிவிட்டி வச்சா அந்த ஆக்டிவிட்டிலாம் நான் கலந்துகிட்டு இருந்திருக்கேன், இதுல உங்களுக்கு வேற என்ன தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க, நான் சொல்றேன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாங்க. கேம்னா என்ன கேம் ஆடுனீங்க, எப்படி கேம் ஆடுனீங்க, இது அவங்க கொஸ்டின் கேட்கறாங்க. வர்ஷ்னிங்கான கொஸ்டின் இப்படி தான் இருக்கு. கேம்னா என்ன மாதிரி கேம், என்ன கேம் ஆடினீங்க, என்ன டாஸ்க் ஆடினீங்க நீங்க சொல்லுங்க அப்படின்னோடனே, வீட்டுக்குள்ள கொடுத்த எல்லா டாஸ்க் ஆடினாங்க. இல்ல புரியலங்க, இப்போ இதெல்லாம் சௌந்தர்யாக்கான பதில். சௌந்தர்யா என்ன கொடுக்குறாங்கன்னா, டாஸ்க் கேம் எல்லாம் நீங்க எப்படி நினைக்கிறீங்க, அந்த டாஸ்க் கேம்லலாம் வின் பண்ணாதான் அதுல ஆடின மாதிரியாங்க, இல்ல நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டீங்களாங்க, அப்போ வின் பண்றவங்க தான் அந்த வீட்டுக்குள்ள வந்து கேம் ஆடுறவங்களாங்க, மற்றபடி அதுல கலந்துக்கிறவங்க அந்த டாஸ்க்ல அவங்களுக்கான ஃபுல் எஃபர்ட் போடுறாங்கல்ல, அவங்களெல்லாம் வந்து நீங்க அந்த டாஸ்க்ல கலந்துக்கிட்ட மாதிரி காட்டிக்க மாட்டீங்களா, அவங்கள அந்த டாஸ்க் விளையாடலையான்னு சொல்லிட்டு பயங்கரமா கேட்குறாங்க. அதுக்கு அங்க இருந்து வர்ஷ்னிக்கான பதில், இல்ல நான் அப்படி சொல்ல, நான் வந்து கேட்டேன், நீ வந்து டாஸ்க்ல என்ன பண்ணேன்னு கேட்டேன்னு சொல்லியமா, டாஸ்க்ல என்ன பண்ணேன்னு கேட்டேன்னா என்னமா சொல்ல முடியும், ஏதாவது டாஸ்க்ல சொல்லி கேட்டனா கூட லாக் பண்ண முடியும். சௌந்தர்யா வந்து இந்த டாஸ்க்ல நீங்க என்ன பண்ணீங்க, செங்கல் டாஸ்க்ல என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டா கூட அதுக்கு ஆன்சர் வராம தவிப்பாங்க. கேட்கறதா கேட்கறீங்க, கொஞ்சம் நல்ல கொஸ்டினா கேட்கலாம்ல. அடுத்தது, இந்த வீட்டுக்குள்ள உங்களுக்கு யாரு கூட டாஸ்க் வச்சா நீங்க வின் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க, அதை பத்தி சொல்லுங்க அப்படி சொல்லும்போது, இந்த வீட்டுக்குள்ள 7 பேர் இருக்காங்க, யாரை சொல்றீங்க, யாரை நான் மென்ஷன் பண்ணி சொல்லணும், நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா வேணும்னு திருப்பி விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு இல்லப்பா, இந்த 7 பேருக்கு ஆப்போசிட்ல உனக்கு ஒரு டாஸ்க் வச்சா நீ அதுல யாரை பீட் பண்ணுவ நினைக்கிற, யாரை ஈஸியா நீ பீட் பண்ணுவ சொல்லு அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்கறாங்க. வேணும்னு சொல்லி வார்த்தைகளை புடுங்க ட்ரை பண்றாங்க. இதுல சௌந்தர்யா ஒண்ணு, நான் அப்படி ஒரு டாஸ்க் வச்சா நான் முத்துக்குமரனை பீட் பண்ணணும்னு ஆசைப்படுவேன், எனக்கு முத்துக்குமரனை தான் பீட் பண்ணணும், அவனை தான் பீட் பண்ணுவேன்னு சொல்லி சொல்றாங்க. அம்மா உனக்கு இந்த முத்துக்குமரனை தவிர்த்தா வேற பேரே வராதம்மா, எப்ப பார்த்தாலும் இங்க முத்துக்குமரன் ஐயோ, அதாவது அவன் ஒண்ணுமே பண்ண வேண்டாம் ப்ரோ, அவன் எதுவுமே பண்ண வேண்டாம், அவனுக்கு ப்ரோமோ வேண்டாம், லைவ்ல கண்டென்ட் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், அவன் பாட்டுக்கு உள்ள இருந்தா போதும், இவங்களே பேசி 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 கூட்டு வந்துருவாங்க. அதான் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா, அந்த வகையில் முத்துக்குமரனை வின் பண்ணுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப முத்துக்குமரன் வந்து இந்த வீட்டில் எதுவுமே பண்ணல நினைக்கிறீங்களா, அவர் டாஸ்க்ல எல்லாம் விளையாட மாட்டார் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா, அதுக்கு டக்குன்னு சௌந்தர்யா ஒரு இதை திருப்பி விடுறாங்க. முத்துக்குமரன் டாஸ்க் சூப்பரா விளையாடுவாங்க, அவங்க எல்லாம் டாஸ்க் வின் பண்ணுவாங்க, அவங்க சூப்பரா பண்ணுவாங்க அப்படி சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அங்க இருந்து உடனே வர்ஷம், அப்ப முத்துக்குமரனை வந்து வின் பண்ணணும், அப்ப முத்துக்குமரன் எது வந்து பெஸ்டா இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா, முத்துக்குமரனோட பேச்சு திறமை சூப்பரா இருக்கும். அதனால தான் நான் முத்துக்குமரன் போட்டி போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட வீக்னஸ்
பேச்சு, எனக்கு வந்து சரியா பேச தெரியாது. அதனால முத்துக்குமரன்ட்ட போட்டி போட்டேன்னா அவன்கிட்ட இருந்து நான் நிறைய பழகிப்பேன், அவன் பேசுற விஷயங்கள்லாம் பார்த்து நான் நிறைய கத்துப்பேன், அதனால தான் அந்த விஷயத்துல நான் சண்டை போடணும்னு சொல்றேன். மற்றபடி வேற மாதிரி டாஸ்க்லாம் வச்சிங்கன்னா முத்துக்குமரன் தான் கண்டிப்பா வின் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். நான் போட்டி போட தான் முத்துக்குமரன் கூட ஆசைப்படுறேன். மற்றபடி டாஸ்க் வந்து முத்துக்குமரன் தான் வின் பண்ணுவான், அவன் டாஸ்க்கு சூப்பரா விளையாடுவான்னு சொல்லி முத்துக்குமரனுக்கு திருப்பி விட்டாச்சு. உடனே வர்ஷினி கிட்ட திருப்பி அதுக்கு கொஸ்டின், ஏன்னா வர்ஷினி வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கானா, முத்துக்குமரனுக்கு ஆப்போசிட்ல சௌந்தர்யா பேச பேச அதை வச்சு நம்ம ஒரு கொஸ்டினை போட்டு லாக் பண்ணி வெளியே வந்து மாட்டி விடலாம்னு சொல்லி யோசிப்பாங்க போல. ஆனா அங்க ஈஸியா சௌந்தர்யா முடிச்சிட்டாங்க, இல்ல முத்துக்குமரன் தான் வின் பண்ணுவான், ஆனா அவங்ககிட்ட எனக்கு போட்டி போடணும், ஏன்னா அவன் நல்லா பேசும், அதனால நான் போட்டி போடணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா திருப்பி விட்டாங்க. திருப்பி விட்டேன்னா திருப்பி என்ன கொஸ்டின் கேட்கன்னு தெரியாம, அப்ப அந்த வீட்டுக்குள்ள நீங்க ஜாக்லின்லாம் காம்படிட்டரா பார்க்கலையா, அப்போ ஜாக்லின் நீங்க மதிக்கலையான்னு சொல்லி கேட்கறாங்க. இப்போ வர்ஷினிக்கு என்னன்னா, வீட்டுக்குள்ள இருக்க முத்துக்குமரன் ஜாக்லின் அந்த ரெண்டு பேரை பத்தி ஏதாவது ஒரு ஒரு விஷயங்களை வாங்கணும், அந்த ரெண்டு பேருக்கு ஆப்போசிட்ல நம்ம சௌந்தர்யாவை திருப்பி விடணும், இல்லைன்னா அந்த ரெண்டு பேரை சௌந்தர்யாக்கு ஆப்போசிட்ல திருப்பி விடணும். இதுதான் கேம். இது ஒரு கேமா வச்சிருக்காங்க. பட் அந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்க வரல. ஸோ கொஸ்டின் சுத்தமாக கேட்க வரல. இதில் எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் நான் பார்க்குறேன்னா, சௌந்தர்யா எனக்கு பேச தெரிலன்னு ஒத்துக்கிறாங்க, ஆனால் வர்ஷினி பேசவே தெரிலனா கூட கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை நினைச்சு நம்ம பாராட்டவா, இல்ல அதை பார்த்து நம்ம பாராட்டவா, இல்ல என்ன சொல்லன்னு தெரியல, கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, கொஸ்டின் மேல கொஸ்டின் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஜாக்லின் வந்து நீங்க காம்படிட்டரா பார்க்கலையா, ஜாக்லின் கூட நீங்க டாஸ்க் விளையாண்டா நீங்க ஜெயிப்பீங்களா, அதை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லும்போது இங்க சௌந்தர்யா ரொம்ப சிம்பிளா முடிச்சாங்க, ஜாக்லினை நான் காம்படிட்டரா பார்க்கல. எப்படி ஜாக்லினா ஒரு காம்படிட்டரா பார்க்கலன்னு சொல்லி டப்புன்னு எடுத்து ஓட்டு உடச்சாங்க. ஆகா, இது ஜாக்லின் ஃபேன்ஸ் பார்த்தா சௌந்தர்யா போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பாங்களா. இதில் அடுத்த கொஸ்டினா என்ன சொல்றாங்கன்னா, அப்போ நீங்க முத்துக்குமரனை சேர்த்து வச்சு பேசுறீங்கன்னா, அப்போ நீங்களும் முத்துக்குமரன் தான் டைட்டில் வின் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்களா, அதை பத்தி உங்களுக்கான கருத்தை நான் அதை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ சுத்தி வளைச்சு எங்க வந்தாச்சு, நீ வந்து டைட்டிலுக்கு தானே போட்டி போடுற, நீயும் முத்துக்குமரன் இந்த டைட்டிலுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அங்கே வந்தாச்சு. அதில் ரொம்ப ஈஸியாக சௌந்தர்யா டப்புன்னு முடிச்சு விட்டாங்கன்னா, அப்படி சொல்லவே இல்லை. நீங்கள் டாஸ்க்கு கேட்டீங்க, நான் டாஸ்க்கை வச்சு சொன்னேன், யார் கூட டாஸ்க் விளையாடணும்னு நினைக்கிறீங்க, யார் டாஸ்க்கு சூப்பராக விளையாடுவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டீங்க, அதுக்கு நான் முத்துக்குமரனை சொன்னேன். உங்களுக்கு டைட்டில் வின் பண்ணுறலாம் மக்கள் கையில் இருக்கு, என்கிட்ட வராதிங்கன்னு சொல்லி திருப்பி விட்டாச்சு. அடுத்தது கடுப்பாய் வர்ஷினி வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டானா, இந்த வீட்டுக்கு நீ என்ன பண்ணுற தெரியுமா, இந்த வீட்டுக்கு நீ ஒன்றுமே பண்ணல, நீ சிம்பத்தி ஓட்டு மட்டும் தான் வாங்குற, சும்மா சிம்பத்தி ஓட்டு வாங்காத, நீ இதை தான் பண்ணிட்டு இருக்க, விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுறேன்னு சொல்லி ஒன்று சொன்னோன்னே சௌந்தர்யா அவர்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அப்படியா அழுதா சிம்பத்தியா, அப்போ நீங்களும் அழமாட்டீங்களா, அப்போ அழுற எல்லாருமே சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்களா அப்படியான்னு சொல்லி கேட்டோன்னே டக்குன்னு வர்ஷினி ஒரு பல்ட்டி அடிச்சு, நான் அப்படி சொல்ல, அழுகைங்கிறது எல்லாருக்கும் நேச்சுரலாக வர்றது, ஆனால் நீங்கள் அதை ஒரு இதாக யூஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணுது, இந்த வீட்டுக்கு நீங்கள் அப்படி தான் பண்ணுறீங்க அப்படின்னா திருப்பி சௌந்தர்யா திருப்பி விட்றாங்க. ஓ, அப்போ அந்த வீட்டுக்கு அழுதா சிம்பத்தியா, அப்போ வெளியே போய் அழுதா ஒத்துப்பீங்களா, அந்த வீட்டுக்கு அழுதா சிம்பத்தியா, அப்போ நீங்களும் அழமாட்டீங்களான்னு சொல்லி கேட்டால், அழுகைங்கிறது இயல்புங்க, நான் அப்படி சொல்லலைங்கன்னு சொல்லிட்டு வர்ஷினி பல்ட்டி அடிச்சுட்டு இருக்காங்க. மொத்தத்தில் எதுக்கு இந்த கொஸ்டின் கேட்குறாங்க, என்ன ட்ரை பண்ணுறாங்க, ஏது ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரியல, ஆனால் ஒரு ட்ரை பண்ணுறாங்க, அதுக்கு நம்ம ஒரு பாராட்டுகள் கொடுக்கலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரில. உங்களுக்கு முத்துக்குமரன் சௌந்தர்யா ரெண்டு பேரும் மோதிக்கணும்னா அது விஷயமா ஏதாச்சும் கொஸ்டினை போட்டு ஏற்றி விடுங்க, அதை விட்டுட்டு யார் வின் பண்ணுவா, என்ன சாப்பிட்ட, நாளைக்கு என்ன சாப்பிடுவேன், எப்போ வீட்டுக்கு போவேன், எப்போ வீட்டை விட்டு வெளியே வருவேன், இதெல்லாம் ஒரு கொஸ்டினா இல்லை கேட்குற, இதெல்லாம் ஒரு கொஸ்டினா, இதோ ட்ரை பண்ணுறாங்க ராஜா மாதா, ஆனால் அது ட்ரை தான் செட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறத உண்மை. மொத்தத்தில் நான் கவனிச்ச ஒருத்திக்கு சௌந்தர்யா நிறைய இடங்கள்ல யார் வின் பண்ணா உனக்கு ஓகேன்னா முத்துக்குமரன் சொல்லியிருக்காங்க, யார் வின் பண்ணுவான்னு நினைக்கன்னு கேட்டால் முத்துக்குமரன் சொல்லியிருக்காங்க, யார் டாஸ்க்கு சூப்பராக விளையாடுறான்னு கேட்டால் முத்துக்குமரன் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய இடங்கள்ல முத்துக்குமரனை பற்றி சௌந்தர்யா ஓப்பனாக ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி முத்துக்குமரன் நிறைய இடங்களில் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. சௌந்தர்யா பார்த்தா எனக்கு பயமாக இருக்குன்னு, ஓகேவா. அந்த வகையில் மாற்றி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, வீட்டுக்குள்ள கண்டென்ட் எல்லாம் உட்காந்து மாற்றி பேசிட்டு இருக்காங்க, வெளியே வேற கடுமையான டாக்ஸிக்கா போயிட்டு இருக்கு. ஐயோ அப்பா, இந்த சீசன்ல இந்த அளவுக்கு டாக்ஸிக் பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு போகுது. நீங்களே சும்மா கதறிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க சொல்லுங்க நண்பர்களே, இந்த வீட்டை விட்டு நாளைக்கு ஒரு நபர் வெளியே போக போறாங்க, ஓட்டின் அடிப்படையில் பார்க்க போனால் ஏகப்பட்ட பேர் டவுன் ஆகிறாங்க, ஏகப்பட்ட பேர் மேலே ஏறி போயிட்டு இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, எந்த ஒரு நபர் வெளியே போனால் கரெக்டாக இருக்கும், உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த